ஹலோ! இன்னைக்கு டே 4. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரொம்ப முக்கியமான வார்த்தைகளுக்கு நம்ம தமிழ் அர்த்தம் பார்த்துரலாம். எனக்கு அப்படின்னா முझे, அவங்களுக்கு அப்படின்னா உनको, உங்களுக்கு அப்படின்னா आपको. ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம வேணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அத ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சாஹியே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா, எனக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்ப தான் பார்த்தோம் முझेன்னு. ஸோ தண்ணி அப்படின்னா ஹிந்தியில பானி அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும் அப்படின்னா நீங்க சாஹியே போட்டுக்கலாம். அப்ப எனக்கு தண்ணி வேணும். முझे பானி சாஹியே. இப்ப அவங்களுக்கு தண்ணி வேணும். உनको பானி சாஹியே. இந்த மாரி சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இத எப்படி கேட்கலான்னா, ஆப்கோ கியா சாஹியே? ஸோ என்ன அப்படின்னா ஹிந்தியில கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்கோ கியா சாஹியே? இந்த மாரி நீங்க கேட்டுக்கலாம். ஒருவேளை ஒரு சில நேரங்கள்ல நம்ம வேணான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்கு காஃபி வேணாம், அந்த மாரி சொல்லுவோம். ஸோ இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப வேணும் அப்படின்னா நீங்க சாஹியேன்னு சொல்லிக்கலாம். வேணாம் அப்படின்னா நெஹி சாஹியே அப்படின்னு சொல்லணும். அப்ப எனக்கு காஃபி வேணாம். அப்ப முझे காஃபி நெஹி சாஹியே அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு லீவ் வேணாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அப்படின்னா உनको, லீவுக்கு நீங்க லீவ் போட்டாலே ஓகே தான். இல்ல அப்படின்னா நீங்க சுட்டின்னு போட்டுக்கலாம். ஸோ லீவோட ஹிந்தி வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுட்டி. அப்ப வேணாம் அப்படின்னா நெஹி சாஹியே. ஸோ அப்ப அவங்களுக்கு லீவ் வேணாம். உनको சுட்டி நெஹி சாஹியே. இப்படி சொல்லிக்கலாம். இப்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்னா, எனக்கு அப்படின்னா முझे, பிடிக்கும் அப்படின்னா பசந்த் அப்படின்னு சொல்வாங்க. அப்ப முझे பசந்த் है. இப்ப எனக்கு நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா, முझे நான்வெஜ் பசந்த் है. அவங்களுக்கு ரெட் கலர் பிடிக்கும். உनको ரெட் கலர் பசந்த் है. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இது எப்படி கேட்கலாம்னா, என்னன்னா क्या ஓகேங்களா? அப்ப आपको क्या पसंद है? இந்த மாரி கேட்டுக்கலாம். இப்போ பிடிக்கும்னு சொன்னா நம்ம பசந்த் போட்டுக்கலாம். ஒருவேளை நம்ம பிடிக்காது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, எப்படி சொல்லணும்னா, நெஹி பசந்த் அப்படின்னு போட்டு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பசந்துக்கு முன்னாடி நீங்க நெஹி போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்ப எனக்கு நான்வெஜ் பிடிக்காது. அப்போ முझे நான்வெஜ் பசந்த் நெஹி है. அவங்களுக்கு ரெட் கலர் பிடிக்காது. उनको ரெட் கலர் பசந்த் நெஹி है. இந்த மாரி நீங்க ஈஸியா சென்டென்ஸ் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா சொல்றேன். வேணும் அப்படின்னா சாஹியே, வேணாம் அப்படின்னா நெஹி சாஹியே. ஸோ அப்போ உங்களுக்கு எது வேணும் வேணாமோ அந்த ஒரு வேர்ட மட்டும் நீங்க முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பென் வேணாம் அப்படின்னா பென் நெஹி சாஹியே. பென் வேணும் பென் சாஹியே. ஸோ இந்த மாரி நீங்க வேர்ட ஆட் பண்ணி நீங்க சொல்லிக்கலாம். ஸோ 2வது என்ன பார்த்தோம் அப்படின்னா பிடிக்கும். ஸோ பிடிக்கும் அப்படின்னா பசந்த், பிடிக்காது அப்படின்னா வந்துட்டு நெஹி பசந்த் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ரெட் கலர் பிடிக்கும். அப்போ ரெட் கலர் பசந்த் है. ரெட் கலர் பிடிக்காது. அப்போ ரெட் கலர் நெஹி பசந்த் है. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நான் ஆன்லைனுமே ஸ்போக்கன் ஹிந்தி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.